வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில விசிகாவுக்கு எத்தனை சீட்? கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் விசிகாவுக்கு திமுக 6 சீட் கொடுத்தாங்க. அதுல 4 சீட் ஜெயிச்சாங்க. இந்த தடவை எப்படி 25 சீட் வேணும் அப்படின்னு ஒரு வருஷம் முன்னால குரல் எழுப்புச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா திமுக அணியில நிறைய பேர் சேர போறாங்க. அந்த 6 கிடைச்சா பரவாயில்லங்கிற மாதிரி எல்லா கட்சிகளும், இது அவங்க விசிகா மட்டுமில்ல, இடதுசாரிகள் 6 கொடுத்தவங்க எல்லாம். ஏன்னா ரொம்ப பெரிய அணி. ஆனா காங்கிரஸ் கூட கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கே 20 தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 28க்கு செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக வரும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. தேமுதிக வந்துச்சு, அவங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மாநிலங்களவையிடம் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா தேமுதிகவுக்கு அவங்க டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அதனால 10 கொடுப்பாங்க மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்களாம். தேமுதிகவுக்கு 10ன்னா அப்போ விசிகாவுக்கு ஒரு 15 கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க, விசிகாக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன்னா அதுவும் டபுள் டிஜிட் தான். ஏன்னா 6ல இருந்து 15 வேணும். ஏன்னா அவங்களுக்கு 4 சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காங்க, 2 மக்களவை உறுப்பினர் இருக்காங்க. மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி இது. அப்போ அவங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? நேத்து வந்த தேமுதிக அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, அவங்களுக்கு 2% ஓட்டு இருக்குமானு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் 10 சீட்டு கொடுத்தாலும் 10 சீட்டுக்கு கீழே குறையக்கூடாது அப்படின்னு திருமாவுக்கு அவங்களுடைய கூட்டாளிகள் நிர்வாகிகள் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. அவரும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச இருக்கிறாரு. ஆனா 6ன்னா 8 கொடுப்பாங்க மாதிரி தெரியுது. 8ஆ? நம்பரே சரியில்லையே. அப்போ நான் 10வது வேணும். அப்போனா 10க்கு குறை வாங்கக்கூடாது. 10க்கு குறைவா வாங்கக்கூடாது அப்படின்னா அப்போ வாங்கவே மாட்டாங்களா அப்படின்னு திமுக காரங்க கேட்கிறாங்க. ஆனானப்பட்ட காங்கிரஸ் 40 வேணும், 41 வேணும், ஆட்சியில பங்கு வேணும் இப்படி எல்லாம் கேட்டவங்கள அப்படியே ஒரு 3 சீட்டுக்கு செட்டில் ஆகலையா? அப்படின்னா விசிகாவுக்கு பிற வழி என்ன இருக்கு? எங்க போவாங்க? அதிமுக அணிக்கு போக முடியுமா? சாத்தியம் கிடையாது. அங்க பாஜக இருக்கு, பாமக இருக்கு, அங்க இருக்க மாட்டாங்க. விசிகா இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாம் தமிழர் அவர் தனியாவே கேண்டிடேட் போட்டாரு. அப்போனா தாவேக்கா இருக்கோ? தாவேக்காவை காட்டி பயமுறுத்தி தானே காங்கிரஸ் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அதே தாவேக்காவை காட்டி விடுதலை சிறுத்தைகள் சீட்டு வாங்க முடியுமா? ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அங்க நிறைய ஓட்டு தாவேக்கா, நிறைய ஓட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை வாக்கு வங்கி கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்பனா அது சாத்தியம் இல்லையோ? அப்பனா திமுக தானா? அப்பனா அவங்க என்ன 10 சீட்டு கொடுப்பாங்களா? 8க்கு செட்டில் ஆகும் நிலைமை வருமா? நாங்கள் கூட்டணிக்காக இருந்து விட்டோம், நாங்கள் ஒரு ஜனநாயக ஆட்சிக்காக இருந்து விட்டோம், மக்கள் நலனுக்காக இருந்து விட்டோம் அப்படி எண்டுல ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாமா? அது சாத்தியமா? விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான கட்சி, திருமாவளவன் ஒரு முக்கியமான தலைவர். நாம பல பதிவுகளை சொன்ன மாதிரி ஒரு அறிவுபூர்வமான, ஆய்வுபூர்வமான ஒரு கொள்கை ரீதியான தலைவர். கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கடுக்கா தன்னுடைய கட்சியை வளர்த்திருக்கிறாரு. திமுக கூட்டணி அமைத்திருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாக திமுக அணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல 2019 2 ஒரு சீட்டு தனி சின்னத்திலும், தன்னுடைய சொந்த சின்னத்திலும், ஒரு உதயசீரன் சின்னத்திலும் நின்று, அதுக்கப்புறம் கடந்த மக்களவை தேர்தலில் 2மே தனி சின்னத்தில் நின்று ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கான வளர்ச்சி காமிச்சிருக்காங்க. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல, 4 இடங்கள்ல, வெவ்வேறு மூலைகள்ல விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்கு. அவங்களுடைய பிரசன்ஸ் பல இடங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். உண்மைதான், திமுக மரியாதை கொடுக்கணும் தான். ஏன்னா எத்தனை நாள் கூட இருந்திருக்காங்க. ஒரு வளமான கட்சி, வட மாவட்டங்கள்ல கணிசமான ஓட்டுகளை கொண்டு வருகிற கட்சி, முக்கியமாக வன்னியர் வாக்குகளை பிரித்து மற்ற வாக்குகளை திமுக பக்கம் கொண்டு வருகிற கட்சி. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. மேலும் ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிற கட்சி, ரொம்ப சாதாரணமாக சமரசம் செய்து கொண்ட கட்சி அல்ல திருமாவளவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அல்ல. ஆகையால் அவங்க கேட்கின்ற தொகுதிகள் இல்லாவிட்டாலும் கூட தேமுதிகவுக்கு சமமான தொகுதிகள் திமுக கொடுத்தாக வேண்டும். கொடுக்குமா? கொடுக்க வாய்ப்பு இருக்கா? தேமுதிக என்ன இருந்தாலும் ஒரு பெரிய பிம்பம் கொண்ட கட்சி அல்லவா? விஜயகாந்த் துவங்கிய கட்சி. அவர் ஜெயலலிதா காலத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட 8.5%, 2வது தேர்தலில் கிட்டத்தட்ட 10%. அப்புறம் கூப்பிட்டு ஜெயலலிதா 41 தொகுதியில் கொடுத்தாங்க. எதிர்கட்சி தலைவரானார். மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். ஏதோ உடல்நிலை சரியில்லை, சில அரசியல் நகர்வுகள் சரியில்லை என்பது காரணத்தால் கடைசியில் இப்போ 1.5க்கு வந்து சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் கெத்து விட மாட்டேங்கிறாங்க பிரேமலதா. கடைசியா நின்று திமுக 2 பேருமே கூப்பிடுற மாதிரி வச்சு திமுக இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி அதை கூட எங்களுக்கு எப்போ கிடைச்சிருக்கணும், இப்போது கிடைக்கணுமே, கிடைச்சிருக்கே அப்படி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் என்னங்க, குடிச்சதுக்கான பெரிய நன்றிலாம் பாராட்ட மாட்டோம், 2 திராவிட கட்சிகள் கொடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செனாரியை உருவாக்கிட்டாங்க, ஒரு கெத்தை காமிச்சிட்டாங்க. ஆகையால அவங்களுக்கு 10 சீட்டுங்கிறது சாத்தியம் போல இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு 9 சீட்டு கொடுத்து விடுதலை சிறுத்தைகள் 8 கொடுத்தா சரியாயிடும் மாதிரி தெரியுது. அந்த 10ங்கிற டபுள் டிஜிட்னா நிச்சயமா கண்ணை உறுத்தும்.
விடுதலை சிறுத்தைகள் தாவிருமா, போயிருமா, போகாது, நிர்பந்தம் கொடுக்கும். அப்படின்னா இடதுசாரிகள் அவங்க மட்டும் என்ன, மிகப்பெரிய பாரம்பரியமிக்க கட்சி, ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு மாற்றாக தேசிய அளவில் இருந்த கட்சி, அந்த கட்சி பல மாநிலங்களில் ஆட்சி செய்த கட்சி இடதுசாரிகள். அவங்களுக்கு போய் மறுபடியும் அந்த 6 அப்படின்னா அவங்க என்ன, அவங்க மட்டும் என்ன மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி இருக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கும் தாவேக்கா இருக்கத்தாரு செய்யுது. எல்லா கட்சிக்கும் பயமுறுத்திருக்கு, தாவேக்கா இருக்குங்க, விஜயை காமிச்சு எல்லாம் சீட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? விடுதலை சித்திகளுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இடதுசாரிகள் கேட்பாங்க இல்லையா, கடந்த முறை கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் முஸ்லீம் லீக் தான் போனதை விட ஒரு சீட் கம்மியா ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி அதே அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. முஸ்லீம் லீக்கு குறைச்சாங்க மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 அனுப்பாங்க போல இருக்கு. அவங்க 10ன்னு கேட்கறாங்க. ஆனா திருமாவளவன் எந்த அளவுக்கு இழுத்து பிடிப்பாரு? இழுத்து பிடிச்சா என்ன ஆகும்? முறிஞ்சு போயிருமா? கடந்த மக்களவை தேர்தல் அப்படித்தானே, சட்டப்பேரவை தேர்தலில் பேச்சுவார்த்தைக்கு வரலங்கிற மாதிரி இருந்துட்டாங்க இல்லையா, அவங்கள போனே எடுக்கல. அப்பனா இருங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தது தான் நல்ல வெற்றியை காமிச்சாங்க. 6ல் 4 ஜெயிச்சிட்டாங்க, 3-2 ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சக்தி தானே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே. அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 சீட்டு 4 சீட்டாக கொடுக்கணும்ல. தேமுதிக வீக்கா ஒரு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட், அவங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பலமான இல்ல, இன்னைக்கு கிரவுண்ட்ல இல்ல. தேமுதிகவுக்கு அதிகபட்சம் போனா ஒரு 2-3% இருக்கலாம். சில தொகுதிகள் அவங்களுக்கு பலமா இருக்காங்க, இல்ல சொல்ல முடியாது. வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்ல வெற்றி தருகிற அளவுக்கு அவங்க வந்தாதான் ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு தேமுதிகவுக்கு ஒரு நிலை இல்லை தானே. ஆனா திமுக அங்கீகரிச்சிருக்குல்ல, அதே திருமாவளவனுக்கும் அந்த அங்கீகாரம் தேவை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கிடைக்குது. ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா 8, அது ஏற்க தயாரா இல்லை. 10 கொடுத்தாங்க அப்படின்னா 4 இடங்கள் அவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கும். அங்கு ராமதாசன் வரவில்லை, ஏற்கனவே அதுக்கு பாமக பிரிஞ்சு கிடக்கு, அதிமுக பெரிய அளவுக்கு பலமா இருக்காது. இதெல்லாம் அவங்க அதிக அளவுக்கு சீட்டு முதல்ல 4 ஜெயிச்சாங்க, இப்போ ஒருவேளை 8 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் ஒரு பெரிய பலமாக மாறுவதற்கான வழிவகுக்கும். அதை திமுக அனுமதிக்குமா? நேரா ஸ்டாலின் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அளவுக்கான இறுக்கத்தை கொடுத்து கூட்டணி முடிக்கிறவர் அல்ல, ரொம்ப நிதானமா அதே சமயம் கட்டுப்பாட்டோட அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து முடிக்கிறவர் தான். அந்த மரியாதையை கொடுத்து திருமாவளவனுக்கும் வேணுங்கிற சீட்டு கொடுக்கலாம், கடைசியில் கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. திருமாவளவனுக்கு இந்த தடவை 8 வச்சுக்கோங்க, மக்களவையெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ ராஜ்யசபா சீட் இல்லை, அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்க வந்தா நல்லது தானே, கூட்டணி நம்ம நல்லா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு ஏற்கக்கூடிய ஒரு சமாதானமாக இருக்குமா? ஸ்டாலின் சொன்னா ஏத்துக்கிறாங்க, வேற வழியில். ஏனென்றால் அவர் இருப்பாரு, அவங்க திமுக காரங்க நல்லா உழைப்பாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர்கள் ஜெயிப்பதற்கு உதவுவாங்க, அவங்க இன்னும் கூட பெரிய சக்தியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த தேர்தலில் அவங்களுடைய சக்தி பலம் இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு, அவங்களுடைய அங்கீகாரம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு உதவுங்கிறத காட்டி அவங்கள எப்படி ஒரு 8க்குள்ள சுருக்கிட்டு தேமுதிகவும் ஒரு 10 வரைக்கும் கொடுத்துட்டு கூட்டணியை எப்படியோ அழகா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்டாலின் கொண்டு வருவாங்கிற மாதிரி தெரியுது. அந்த கூட்டணி முடிகிற வரைக்கும் திமுக விடுதலை சிறுத்தைகளிடையே அந்த உரசல், அந்த முறிவு, அந்த முரண்பாடு இருக்கும். அப்புறம் கையெழுத்து போட்டு சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சி தெரிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.